சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான விளையாட்டை நன்றி ஆண்டவரே. நீர் தந்த வசனம் அப்பா, நீர் தந்தது ஆண்டவரே, அதை நாங்கள் ஹல்லேலூயா பிட்டு புசிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. திருப்தியோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் எங்களை ஆறுதல் படுத்தட்டும் ஐயா. எங்களை வழி நடத்த மாட்டோம் ஆண்டவரே. எங்களை போதித்து உணர்த்த வேண்டிய செய்கிறோம் அப்பா. உங்களுடைய வசனத்துக்கு கீழா எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. அடிமை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பேசும். அமேன். ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேட்போம். ஆண்டவர் தந்த ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு வசனம் பண்ணீங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அதுல பாருங்க, ஒரு நல்ல சூப்பரான வேர்டு கீழ இருக்கு பாருங்க. கர்த்தர் நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக தான் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெருசா இருக்கட்டும் துன்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ். ஏன் துன்பம்? ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஏன் துன்பம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நீதிமானுக்கு ஏன் துன்பம்? அவன் சொல்ல போனா நல்லவனா இருக்கிறவனுக்கு துன்பம் ஏன் வரணும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அதை பத்தி சில காரியங்களை பார்க்க போறோம். ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பார்க்க போறோம். யோபு 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 14, 15, 16, 17, 18. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எலும்புகள் உருகிறபோது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே நீந்து கொண்டிருக்கும். இங்க என்ன அப்படின்னா, யோபு பெரிய பணக்காரனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ரைச்சியஸான நீதிமானான ஒரு மனிதன் யோபு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சர்டிஃபை பண்றாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பதான் பிசாசு சொல்லுது, அவன் நீங்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தா அவன் அப்படிதான் இருப்பான். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணும் வேணாம், சரி நீ அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, சோதித்து பார்க்கலாம். அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஆண்டவர் இடம் கொடுக்கிறார், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் உன் கையில தருகிறார். அப்பதான் நடக்குது. 14 வாசிங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எலும்புகள் உருகிறபோது கழுதை அவர்களின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்தது. கழுதை பக்கத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தது. சபேர் அவைகள் மேல் விழுந்து அவன் மேல விழுந்து அவங்களை அடிச்சு ஓட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு ஜனம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. ஒரு நாட்டில் உள்ள ஜனங்கள் சபேர் அவங்க என்ன பண்ணாங்க? வந்து இவங்களுக்கு விரோதமாய் வந்து இவங்கள உடைமைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம கூட்டுல 2 ஆடு வளர்த்துறோம்னு வச்சுக்கோங்க, திருடிட்டு போயிட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு நஷ்டம், திடீர்னு பார்த்தா அவரோட வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிட்டு. அடுத்தது வாசிங்க 15. சபேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். சரி, ஒண்ணு முடிஞ்சிச்சு. அப்ப இவர் யோசிக்கிறார், யோபு நினைக்கிறார், சரி நமக்கு ஒட்டகம் இருக்குது, நமக்கு ஆமென் ஹல்லேலூயா, ஆடுகள் எல்லாம் இருக்குது, ஆடுகள் எல்லாம் இருக்குது, போனது எதுக்கு தானே மண்ணடி போயிட்டு போகுது. சரி, அவர் ஒரு கால்குலேஷன் போட்டுப்பாரு. பெரிய பிசினஸ் மேன் தானே, பெரிய பணக்காரர் தானே, அவருக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து 15, 14. அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது வேறொருவன் திடீர்னு வராரு. வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது. வானத்திலிருந்து என்ன விழுந்துச்சு? தேவனுடைய அக்கினி விழுந்துச்சு. ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. ஐயோ, ஆடுகள் போயிடுச்சு. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அவர்ல இருந்த இன்னொரு ஆடு சம்பத்துகளும் போயிட்டு. அடுத்து அவன் இப்படி பேசிக் கொண்டு இப்படி 2 பேரும் பேசி அவரோட சங்கடத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஆளுநர் திக்கு முக்காடி போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறொருவன்
வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து யாரு கல்தேயர் 3 கூட்டங்களாக வந்து ஒட்டகங்களின் மேல் விழுந்து அவருக்கு இருந்தது பின்னும் பாக்கியா இருந்தது ஒட்டகம் அதையும் அடிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அடுத்து அவன் இப்படி பேசிக் 3 இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேறொருவன் வந்து ஐயோ இப்ப மிச்சம் இருக்கிறது வந்து அவருக்கு சம்பத்தா இருக்கிறது அவரோட அவன் செல்வ சம்பத்துகள் எல்லாம் போயிடுச்சு. இனி மிச்சம் என்ன இருக்கு? அவங்களோட சொந்தக்கார அவங்க பிள்ளைகள் மட்டும் தான் சொந்தமா உண்டு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆமென். இப்ப பார்த்தா அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு கிரிப் இருந்துச்சு. யாரு? அவருடைய 7 பிள்ளைகளும் ஆமென் குமாரத்திகளும் 3 குமாரத்திகளும். இதெல்லாம் கவனிக்கும் போது இன்னும் அவங்களோட மனைவி இருக்கிறாங்க. ஆமென். அவங்க நினைச்சுக்கிட்டாரு சரி போனது உலகத்தில் உள்ள செல்வங்கள் தானே போகுது போயிட்டு போகுது, இனி ஜீவன் நம்ம சம்பாதிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப ஒருத்தர் வந்து சொல்றான் குமாரத்திகளும் சகோதரன் மூத்த சகோதரன் வீட்டுல ஆமென் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வனாந்தர வழியாய் வர வேண்டிய காத்து எங்க இருந்து வருது பாருங்க. அல்லேலூயா. வனாந்தர வழியா வந்துச்சா வந்து பெருங்காற்று வந்து அந்த வீட்டுல மட்டும் அடிச்சிருக்குது. எத்தனை மூலையில? 4 மூலையில. எங்க யாருடைய வீட்டுல அடிச்சிருக்குது? நீதிமன்ற வீட்டுல அடிச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவன் அப்படிதானே சொல்லியிருக்கு. வீட்டு பக்கத்துல இருந்தவங்க ஏதாவது சம்பவிச்சதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கா இல்லையா? இல்ல, அந்த வீட்டின் 4 முனைகளிலும் அடித்தது. நீதிமன்றம் தான் துன்பம் அதிகம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். 4 மூலைகளில் அந்த வீட்டில் 4 மூலைகளிலும் அடித்தது. அது பிள்ளைகளின் மேல் விழுந்து அவர்கள் இறந்து போனார்கள். இதே மாதிரி நாசம் அந்த உலகத்துல வேற ஜனங்கள் எங்கேயாவது நடந்துச்சுன்னு போட்டிருக்க பைபிள்ல இல்ல. அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். அல்லேலூயா. பிள்ளைகளும் போச்சு. இப்ப எஞ்சி இருக்கிறது அவரும் அவருடைய மனைவியும் மட்டுமே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். இருந்ததெல்லாம் ஒரு நொடி பொழுதுல போனா நம்ம எல்லாம் என்ன ஆயிரும்? நம்மளும் அந்த ஸ்பாட்ல அப்படியே போயிரும். அல்லேலூயா. ஆனா இவர் தைரியசாலி தான், இன்னும் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்து வந்தேன். அடுத்து அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து போதும். 21 22 நிர்வாணியாய் என் தாயின், அதாவது நான் ஒன்றுமே தாயின் கர்ப்பத்திலிருந்து கொண்டு வரல. நான் எப்படி வந்தேனோ அப்படியே ஒன்றையும் கொண்டு போகாதபடி கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எடுத்தார். ஸ்தோத்திரம். நம்ம இப்போ வாசிப்போம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்தில், அதுதான் யோபு செய்தார். ஆமென். என்னெல்லாம் இன்சிடென்ட் அதுல? அவருக்கு இருந்த செல்வம் எல்லாம் போயிட்டு, அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பிள்ளைகளும் போயிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய ஒரு அழிவு அவருடைய வாழ்க்கையில. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வந்தது. அதான் தாவீது சொன்னாரு, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். யோபு என்ன செய்தார்? அதை செஞ்சு காட்டினார். என்ன பண்ணாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் ஒரு நீதிமன்ற வாழ்க்கையில நாவுகளிலே வர வேண்டும். அல்லேலூயா. நீதிமன்ற துன்பம் அநேகம் இருக்கும், சோதனை கட்டங்கள் இருக்கும். அதை தாண்டி செல்ல என் தேவன்
ஏதோ ஒரு காரியத்துக்காக உலகத்துல பிறந்தாங்க, அவங்க எல்லா காரியங்களும் இருக்குது, அப்படியே வளர்ந்தாங்க, அப்படியே இருக்கிறாங்க, அப்படியே ஜாலியா வாழ்றாங்க, அப்படியே மறித்து போறாங்க, அப்படியே இருக்கு, முடிஞ்சு போச்சு. இதுக்கு அல்ல மனிதனை தேவன் படைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்கள், நிந்தனைகள், போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள், போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி எம்மில் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி எம்மில் பறக்க, என் நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உள்ளனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் உள்ளனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டி நபியப்பா அலைகளை நான் தாண்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னது? ஆமென். ஆண்டவரை அறிந்த ஜனங்களை ஆண்டவர் சும்மா வெறுமனே அப்படியே வந்து ஒரு சில மாதிரி அப்படியே இருந்து அப்படியே போறது கிடையாது. ஹல்லேலூயா. இங்க வந்தா, இந்த உலகத்துல வாழ்ந்தால் சில காலகட்டங்களை தாண்டி, அதாவது பொண்ணு அப்படியே, நீங்க பொண்ணை பார்த்துருக்கீங்களா? அதை எடுக்கிறது பார்த்துருக்கீங்களா? எப்படி எடுப்பாங்க? அது ஒரு ஓர் அப்படின்னா என்னது? ஒரு தாதுவாக கிடைக்கும் மண்ணில் இருந்து. அது மண்ணெல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லா வகைகளும் வடிகட்டி கடைசியில் எடுப்பாங்க. அதெல்லாம் பொடி பொடியா இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் சேர்த்து அதை உருக வைத்து அது ஒரு ப்ராசஸ்ல வரும்போதுதான் அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது, ஒரு வடிவம் கிடைக்கிறது. அதே மாதிரி தேவனை அறிந்த ஜனங்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அப்படியே சும்மா தாழ்வா இருக்கிறதுக்கல்ல ஆண்டவர் விரும்புகிறது. அவருடைய வடிவம் நம்மிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய வடிவம், அவருடைய சாயல், அது வரணும் அப்படின்னா சில காரியங்கள் வழியாக போக வேண்டும், சில ப்ராசஸ் வழியா போகணும். முதல்ல அரிப்பாங்க பொண்ணை, அரித்து அந்த பொண்ணுடைய தாதுகள் எல்லாம் எடுத்து உலையில போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கழிவுகள் எல்லாம் மாறி போகும், சுத்த பொண்ணு வெளியே வரும். வரும்போது அது நல்ல அழகான சாயல இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை ஊத்தி விட்டு அப்படியே அமைவா மாதிரி கிடக்கும். ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணுவாங்க? காய வச்சு, குளிர வச்சு, அடி அடிச்சு, ஹைட்ராலிக் வச்சு பிரஸ் பண்ணி, அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து, அதை கிரைண்ட் பண்ணி, அதை தேய்ச்சி பாலிஷ் போட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. ஆனோடைசிங் என்னென்னலாம் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க? அது மேனியை புதிதாக்கி. ஹல்லேலூயா. அப்பதான் விலை போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விலையுள்ளவர்களாய் மாற்றும்படியாக நம்ம வெறுமனே எப்படி இருந்துட்டு போனோம் அப்படின்னு கிடையாது. ஹல்லேலூயா. அலைக்கடலை தாண்டி அவன் யுத்த பூமியில, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ராஜாவுடைய பிள்ளை அவன் யுத்தம் தெரியாம சும்மா திங்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? திடீர்னு ஒரு சத்துரு வந்து நாடை யுத்தம் பண்ணும்போது தலைமையும் தாங்க வேண்டியவன் இவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அததான் விரும்புறார் நம்மள. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். எந்த நேரத்தில் எந்த செயலை அம்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றது தகுதி உள்ளவன் ஆக்கி எடுக்க கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்மளை பழக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். யோபுக்கு இந்த காரியங்கள்லாம் சடுதியா வந்தபோது யோபு என்ன சொல்றாரு? தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தரை நான் அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில வரணும். ஒரு இன்சிடென்ட் வரும்போதுதான் நம்மளுடைய ரியலான மனிதன் வெளியே வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எந்த நிலையில ஆவிக்குரிய
ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம்னு தெரியும். அல்லேலூயா. ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் நம்ம எப்பேற்பட்ட அளவுல நம்ம வளர்ந்துருக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி சொல்லி வசனம் வந்து போதிக்கிறோமே, எந்த அளவு வளர்ந்துருக்கிறோம்ன்றது நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப தேவன் எதற்காக இதெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அல்லேலூயா, நம்ம சுத்த பொண்ணாக மாறும்படியாக. அல்லேலூயா. இரண்டாவது யோபு 2ஆம் அதிகாரம் அவன் 9-10 வாசிங்க. முதல்ல யோபு பாவம் செய்யல, தேவனை துதித்தார். இரண்டாவது அப்பொழுது அவன் மனைவி பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. பாருங்க, இப்ப கடைசியில இருக்கிறது அந்த மனுஷனும் அந்த மனைவி மட்டும்தான். அல்லேலூயா. அவங்களையும் சொல்லி காரியம் இல்லை. அவரு பண்ற பாடம் பார்த்துட்டு இதுக்கு செத்தாலே பரவாயில்ல, அவராவது சமாதானமா இருந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நிலைமை அப்படி இருந்துச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னும் நீங்க ஆண்டவர் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறீங்களோ? இன்னும் என்ன நம்பிக்கையா? இன்னும் என்ன நம்பிக்கை? அதான் இவ்வளவு சோதனை வந்துருச்சு, இவ்வளவு அழிவு வந்துருச்சு, இவ்வளவு ஏமாற்றங்கள் உண்டாயிடுச்சு, இன்னும் என்ன தேவன் மேல நம்பிக்கை? வாசிங்க கீழே. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். ஆமென். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இரண்டாவது டைம்ல அவர் என்ன செய்யல. அப்ப இப்போ யோபுவோட லெவல் எங்க இருக்குது? முதல்ல ஆண்டவர் சர்டிஃபை பண்ணாரு, இரண்டாவது பிசாசு சொல்றா நீங்க விட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல அவரு ஜெயிச்சிட்டார். ஆமா தானே? ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிட்டாரு. நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். இப்போ ரெண்டாவது மனைவி சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறாங்க. அவர் தெரிந்து நன்மை வாங்கணும், நம்ம அவர் கொடுக்கிறத வாங்குறதுல என்ன தப்பு? அப்ப ரெண்டாவது ஸ்டெப் அவர் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் வளர்ச்சி, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, கொத்த வளர்ச்சி. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னு காட்டுறது. ஆண்டவர் தைரியமா மேல இருக்கிறாரு. என் தாசன், ஆண்டவர் இப்படிதானே சொல்றாரு, என் தாசனாய் யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? அல்லேலூயா. அவருக்கு தெரியும், இவருடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. யோபு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், என் பட்சத்துல தான் இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் அவருடைய லிமிட் தெரியும். ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு வளர்ந்துருக்கிறாருன்னு தெரியும். நம்ம அந்த மாதிரி வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி மேல வரணும்னு விரும்புகிறார். என்னைக்குமே பயணம் ஒளியா இருக்கணும் ஆண்டவர் விரும்பல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோபு 4:7. மூன்றாவது குற்றமில்லாமல் அழித்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம். இப்ப அடுத்து சரி மனைவி இப்படி சொல்றாங்களா, கொஞ்ச நேரம் தாண்டி அவர் யோசிக்கிறாரு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளாவது வர மாட்டாங்களா? அவங்க எல்லாரும் வருவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுகள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், உடனே கட்டி பிடிச்சு அழுகிறோம். அல்லேலூயா. இப்படி நடந்துருச்சுடா என் வாழ்க்கையில, அப்படியே இப்படி ஆயிடுச்சுடா, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, எல்லாமே அப்படியே கொட்டிடும். அல்லேலூயா. யோபு அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இங்க பார்த்தா பத்தவைங்க எல்லாம் வரிசையா வைக்கிறாங்க. ஆமென். ஆப்பு. அல்லேலூயா. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஆணி அடிச்சது மாதிரி, கிறிஸ்துவ சிலுவையில போட்டு அடிச்சது மாதிரி யோபு மேல. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொன்னா குத்துறாங்க. ஆமென். ஒவ்வொரு வார்த்தைகளை சும்மா எல்லாம் ஆமென். இந்த மாதிரி அழிவுகள் வராது. நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்ப தப்பு, உங்களை ஏதாவது அநியாயம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். உள்ளந்தரிகளை குத்தி செல்லுகிற வார்த்தைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அடுத்து யோபு 8, 3, 4, 5, 6 அதே மாதிரி தான். ஆமென். வாசிங்க. தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? தேவன் நீதி உள்ளவர். இப்போ உன் மேல தான் ஏதாவது தப்பு இருக்கு. அடுத்து இன்னொருத்தர் சொல்ல பாருங்க, யோபு 11:2-3 இருக்கு பாருங்க. நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளியை தீர்க்காதீர்கள், ஈயர் எதிர்த்து என்னோட வழக்காடுகிறேன், அதை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஈயர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வகுத்து. யோபு 42 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர்
எலிப்பாஸ் உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் கோபம் உண்டு. என் தாசனாகிய யோபு பேசினது ஏன் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தவங்க நல்லா குத்துன்னு குத்திட்டாங்க. அவன் எவ்வளவு குமர முடியுமோ அவ்வளவு யோபு போட்டு யோபு அதுலயே நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்துல தான் இவங்களும் வேற வந்து இப்படி பண்ணாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் நம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் நம் கோலினார். மாத்திரம் நீ நம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். மாத்திரம் நீ நம்பி வழிய ஆவியால் அஞ்சிடே என்னோடு இருப்பதா, அஞ்சிடே என் இயேசு. ஹல்லேலூயா. இந்த தாவீதை பத்தி இன்னொரு பாடம் இருக்கு. தாவீதை பத்தி பார்ப்போம். தாவீது புறக்கணிக்கப்பட்டவர். நம்ம அன்னைக்கு கேள்விப்பட்டோம், கேட்டோமா இல்லையா? தாவீது அந்த குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டவர். அப்படிதானே? உன்னுடைய குமாரர்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் 7 பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க. யாரு? ஈசா. ஹல்லேலூயா. அப்படி ஒருத்தர் இருக்கிறானே அவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அவர் சாப்பிடுறாரா, எங்க இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, எதுவுமே அக்கறைப்படாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து தாவீது இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தாவீதை, புறக்கணிக்கப்பட்ட தாவீதை அவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்ன செய்யறாரு? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:11 அதான் புறக்கணிக்கப்பட்ட தாவீது. அவன் 1 சாமுவேல் 16:12 வாசிங்க. சாமுவேல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி 1 சாமுவேல் 16:12 ஆளனுக்கு அவனை அனுப்பித்தான். அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். இதுதான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து கர்த்தர் இவன்தான். புறக்கணிக்கப்பட்டவனதான் கர்த்தருக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்குன்னு புறக்கணிக்கப்பட்டவன கர்த்தருக்கு வேணும். கர்த்தர் கூப்பிடுவாரு, உள்ள கொண்டு வந்துருவாரு, அவனுக்கு மேன்மை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. நான் என்னைக்குமே புறக்கணிக்கப்பட்டவன் நான் சொல்லல. ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவனையும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீது புறக்கணிக்கப்பட்டவன், அக்கறையே வைக்கல. அப்படி ஒரு பையன் இருக்கிறானே இல்ல, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், ராஜாங்கத்துக்குரிய மேன்மையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18:7-9 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாக போதும். 1 சாமுவேல் 17:36-37 அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாக நான் கொண்டேன். என்ன செய்தாரு? கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ புறக்கணிக்கப்பட்டவனை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணி, தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டுமல்ல
அபிஷேகிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீது யாரு? புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, மட்டுமல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அவருக்கு பேர்பட்டவருக்கு 2 சாமுவேல் 3:1. 2 சாமுவேல் 3:1. யுத்தம். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவருக்கும் சவுலுக்கும் என்னைக்கு பிரச்சனை? நான் இப்ப என்ன சொன்னேன்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். அல்லேலூயா. நீதிமானுக்கு என்னைக்கும் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவன் தன்னுடைய தனக்கு இருந்த மகிமையை இழந்து போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம். தெரியுமா இல்லையா? பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு மகிமை கொடுத்திருந்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை தலைவராகவும் ஆராதனை நடத்துகிறவனாகவும் இருந்தார். ஆமென். அந்த மகிமையை ஹல்லேலூயா டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்ற மாதிரி அதிகமா பிரயோகித்தவன் என்ன செஞ்சான்? தன்னை மேன்மைப்படுத்தி கீழே சிறுமை அடைய போனான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் இழந்து போன மகிமை இழந்து போனவனுக்கு யார் மேல தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீது மேல அதே மாதிரி தான். அவன் புறக்கணிக்கப்பட்டு அவன் காடில் ஆடி பின்னால் இருந்தப்போ சவுல் பிறகு பேரா இல்ல. சிமையை தூஷித்தாரா இல்ல. அகித்தோபேல் துராலோசனை சொன்னாரா இல்ல. சம்பந்தமே இல்ல. என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, என்னைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ, அன்னையில இருந்தா அவனை நீதிமானுக்கு போராட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் வாசிங்க 1 ராஜாக்கள் 2:11. 2:11. இவ்வளவு போராட்டங்களை வைத்துட்டு அவருடைய குமாரர்கள் அவனுக்கு விரோதமாக எழுதினார்கள். அவன் காடுகளை மலைகளில் இருந்தாரு. ஆனா திரும்ப எருசலேமுக்கு வந்தாரு. ஆனா அவர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி இருக்கிறாரு? 40 வருஷம் நெடுகாலமாக ஆட்சி பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதனைகளை போராட்டங்களை தாண்டி வெற்றி வீரனாக அல்லேலூயா அவர் செய்த எந்த ஒரு யுத்தமும் தோற்று போகலையா? அல்லேலூயா. கர்த்தருடைய யுத்தத்தை செய்த ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் என்னென்னவோ தூஷணங்கள் இருந்தது, என்னென்னவோ அவமானங்கள் இருந்தது, எத்தனையோ தடவை துரத்தப்பட்டு போனார். எல்லாத்துக்கும் நடுவுல அவர் ஒரு பொருட்டென்றே எண்ணாமல் இருந்த நிலைமையில ஆமென் அவர் 40 வருஷம் ஒரு நாடை அரசாண்டு அல்லேலூயா. அதுக்கப்புறம் செய்த யுத்தங்கள் எல்லாம் வெற்றியை கண்டு வந்த ஒரு தாவீது. இதே போல நாம இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போராட்டங்களை கண்டு சோர்ந்து போறது அல்ல, நோய்கள் பலவீனங்களை கண்டு சோர்ந்து விழுந்து போறது அல்ல, எழுப்பி பிரகாசி ஒளி வந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் வலி முடிஞ்சு போச்சு, இப்படி இல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் வருமானம் குறைவு, அவன் கொஞ்சம் நமக்கு நடக்கிறதுக்கு தள்ளாட்டம், முடிஞ்சு போச்சு, பயந்துடணும். அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு தாவீதை போல வெற்றி பெற எழுமணும். கர்த்தருடைய யுத்தத்தை செய்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. போன இடங்கள்ல வெற்றியை கொண்டு வந்தாரு. அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை. 40 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு, நல்லாட்சி பண்ணியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இவ்வளவு போராட்டங்கள் நடுவில் இதுதான் தேவன் நம்மள எதிர்பார்க்கிறார். போராட்டங்களை பார்க்கல, நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமை. அவர் சொல்றாரு, ஏன் கிருபை உனக்கு போதுப்பா, நான் இருக்க விட்டு நீ எதுக்கு போராடுற, என்ன உனக்கு முன்னால் வரும். ஸ்தோத்திரம். அவன் அடுத்து சாத்திரக மேய்ச்சல் அபேத்நேகோ பார்க்கும்போது சொல்றாங்க, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் நம்புகிறேன், தேவன் விடுவித்தாலும்
விடுவிக்காவிட்டாலும் நீர் நிறுவன இந்த சிலைய நமஸ்கரிக்க எவ்வளவு துணிச்சல் பாருங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். சாதாரண முன்னால சொல்லணும், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் பலனை புசிக்க கொடுப்பேன். தோத்து போகிறவனுக்கு அல்ல, பயப்படுகிறவனுக்கு அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் மேல நம்ம இப்படி நினைச்சுக்கணும், அந்த ஜீவனுள்ள பராக்கிரமசாலிய கர்த்தர் என் கூட இருக்கும்போது எதற்கு நான் அஞ்சுகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தானியேல பாருங்க, ஆமென் சொல்றாங்க, இந்த 30 நாளாகவும் ஸ்தோத்திரம் ராஜாவை தவிர வேற யாராவது தெய்வங்களை வணங்கவோ அவன் ஜெபிக்கவோ கண்டால் அவனை கொண்டு போடுவதும் கட்டளை இருக்கும்போது தானியேல் என்ன பண்றாரு? ஜெபவீரர். ஆமென். தானியேல் 6:13 வாசிங்க. ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் உம்மையும் என் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் 3 முறையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். 3 முறை ஜெபித்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவாவது அவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. முதல்ல தேவனுடைய கட்டளை, இரண்டாவது மிச்ச காரியம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த நிலையிலனா தாவீது ராஜா முதல்ல வசனம் சொன்னால, கர்த்தரை நான் எக்காலத்திலும். யோசிச்சு பாருங்க, இனி உள்ள காலகட்டத்துல ஆமென், இந்த ஆலயம் பில்டிங் எல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இனிமேல் ஆராதிக்கணும்னா ஆமென், இங்க எல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்கிறது விருப்பம்னா இந்தியாவே போயிருக்கேன், இங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. சரி சரி பாஸ், கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம பார்ப்போம், ஏதாவது சேஞ்ச் வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா பேசாம நம்ம உட்காந்து மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? ஹல்லேலூயா. ஆமென். இல்ல கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ஆன்லைன்ல வேணா லைட்டா பார்த்துக்கிட்டே ஜெபிக்கலாம், அவ்வளவுதான். சவுண்ட் வரக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன அதுக்கேற்ற நம்மள மாத்திக்குவோமே தவிர, தானியேல் என்ன பண்றாரு தெரியுமா? ஆமென். 3 வேளை தான் செய்தபடியே எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து, ஹல்லேலூயா, இவங்க பார்த்துட்டாங்க, பிடிச்சிட்டு போய் என்ன பண்றாங்க? சிங்க கவியில போடுறாங்க. அவரு நல்லா தூங்கி எழுதி வராரு. அது வரைக்கும் அவ்வளவு சொகுசான ஒரு மெத்த கிடைக்கல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளவு மாமிசத்தின் மேல அழகா அப்படி படுத்து ஹாயா படுத்துட்டு வெளியே எழுதி வந்தார். ஹல்லேலூயா. தேவனை நம்புகிற ஜெபவீரன். ஜெபவீரனுக்கு விரோதமாக அநேக துன்பங்கள் இருக்கணும். ஸ்தோத்திரம். கடைசி மட்டும் தானியேலுக்கு பல துன்பங்கள் வந்துகிட்டே இருந்தது. ராஜ்யம் மாறி புது ராஜாக்கள் வரும்போது அவன் பல பிரச்சனைகள் இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் தானியேலை கொண்டு மேற்கொள்ள செய்தார். ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களும் தானியேலை அவன் இரண்டவனா கூட வச்சிருக்காங்க, ஆலோசனை கேட்கிறவரா வச்சிருக்காங்க தானியேலை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் அநேக ராஜாக்களுக்கு அறிவுரை கொடுக்கிறவனா இருந்தார் தானியேல். எல்லாவற்றுக்கும் மேலாக நடக்க போகிற காரியங்களின் தரிசனங்களை கண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு பயப்பட்ட அப்படியா? அப்படின்னா நான் இங்க கொஞ்ச நாள் ஜெபிக்காம எங்கேயாவது ஒளிச்சு போய் உட்கார்ந்து இல்லைன்னா ஊருக்கு போயிட்டு ஒரு 30 நாள் தாண்டி வரேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த காரியம் நடந்திருக்காது. அவர் தரிசனம் பார்த்திருக்க மாட்டாரு. ராஜாக்களை மாற்றி பெல்ஷாத்சார் அந்த இடத்துல வந்துட்டு, மேனே மேனே தெக்கேல் உபேக்ஷி, உன்னை நான் இதில தள்ளிவிட்டேன்னு சொல்லி கையெழுத்து வந்தது. ஹல்லேலூயா. விளக்கி ராஜாவுக்கு முன்னால சொல்லி முடிக்கும் முன்பே, ஹல்லேலூயா, அந்த ஒரு மேன்மை கர்த்தர் கொடுத்திருந்த தேவனுடைய மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதவர், ஜெபவீரன். அடுத்து நம்ம இயேசு ஆண்டவர் பார்ப்போம். இயேசு ஆண்டவர் பார்க்கும்போது பல காரியங்கள் இருக்குது.
ஆபிரகாம் யாரு? ஆமென். விக்கிரகத்தை உருவாக்குகிற ஊருடைய மகன். அல்லேலூயா. அவருடைய பேராக என்ன பண்றாரு? விக்கிரகத்தை உருவாக்கி வித்துட்டு இருந்தார், வழிபட்டு கொண்டிருந்தார். அவருடைய பையன் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரை தெரிந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. வந்ததுக்கு அப்புறம் வாசிங்க, மத்தேயு 1 வாசிங்க. மத்தேயு 1:1 3-5. ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் கிறிஸ்து. இங்க பாருங்க, ஆபிரகாமை எங்க இருந்து கொண்டு வந்தாரு? சேற்றில் இழுத்து தூக்கினார் சொன்ன மாதிரி விக்கிரகங்கள் நடுவில் ஆண்டவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யாக்கோபுக்குள்ள 12 பிள்ளைகளையும் ரூபன் தான் அடுத்து என்ன செய்யணும்? அந்த ஜீனியாலஜில வரணும் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு. பிசாசு என்ன பண்ணார்? கிறிஸ்து பிறக்க கூடாத ரூபனையும் தவறு செய்ய வைத்தார். அல்லேலூயா. பாவம் செய்ய வச்சுட்டார் பிசாசு. ரூபன் தவறு செய்ததுனால சரி அடுத்து பார்ப்போம். சிமியோன் லேவி இருக்கிறாங்களே, அவங்க வழியா வரல. சிமியோன் லேவி என்ன பண்ணாங்க? அவங்களுடைய சகோதரி விஷயமாக அங்க போய் ஒரு பெரிய பட்டணத்தை அடித்து போட்டார்கள், கோபம் குரோதத்தினால. அப்ப அதுவும் போயிட்டு அடுத்த ஆண்டவர் பார்த்தார் யூதா கோத்திரத்தின் சிங்கமாகி வரணும்னு சொல்லி யூதாவை தெரிந்து கொண்டார். பிசாசு ஆண்டவரை பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு படிகளையும் அழித்து தேவன். அல்லேலூயா. எப்ப இருந்து? ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து கடைசியில ஆமென். இங்க பார்த்தா ஆமென், யூதாவுடைய வம்சத்திலேயும் முதல் பிள்ளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தார், ஆண்டவர் அடித்து போட்டார். இரண்டாவது பையன் என்ன பண்ணா? தப்பு பண்ணா. அந்த ஆண்டவருடைய ஜெனரேஷனை வளர விடாத அப்படி தப்பு பண்ணா, அவன் கொண்டு போட்டார் ஆண்டவர் அந்த இடத்துலயும். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா வரும்போது யார் வராங்க? ஆமா, புறஜாதி. அல்லேலூயா. அவங்களை கர்த்தர் பயன்படுத்தி, அதான் ஆண்டவர் சொல்லி பிசாசே அவன் நான் ஒரு வழி வைக்கும் போது நீ அடைக்கணும் பாக்குறியா? நான் புது வழியை திறப்பேன்ப்பா. அல்லேலூயா. நான் புது வழியை திறப்பேன், உனக்கு எட்டாத ஒரு காரியத்தை நான் திறப்பேன். அல்லேலூயா. எலிஜிபிள் இல்லாத ஒரு தாமரை கூட ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்படியே வரும்போது எரிகோ கோட்டையில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஒரு ராகாப். அல்லேலூயா. ராகாப் வழியா தான் போவாஸ். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ரூத்து பார்த்தாலும் புறஜாதி. ஆண்டவர் இந்த வழிகள் எல்லாம் ஒரு வழி அடையும் போது புது வழி திறக்கிறதையும், அதாவது ஆண்டவர் பிறக்கக்கூடாது, ரட்சகர் பிறக்கக்கூடாது, பல தடைகள். இயேசுவானவர் பிறந்தப்ப கூட நீங்க யோசிச்சு பாருங்க. 2வது அதிகாரம் 13-16 வாசிங்க பார்ப்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய ஆண்டவர் பிறந்துட்டார். இயேசுவானவர் கொலை செய்யணும். அவருடைய டார்கெட் கரெக்டா முடியக்கூடாது, அவர் வாழ்ந்த நோக்கம் கரெக்டா முடியக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு என்ன செய்யுது? கொலை செய்ய பார்க்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜெயம் கொண்டார். அப்படிதானே? அவன் அந்த இடத்தை விட்டு போறாங்க. அங்க அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டதே தவிர அந்த பர்டிகுலர் ஆண்டவராய் கிறிஸ்து தப்பித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் ஜெயம் கொள்ளுகிறது. அல்லேலூயா. அங்கே அடுத்து பார்த்தா அல்லேலூயா, அவன் 40 நாள் இரவு பகலும் உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் அங்க வரும்போது பிசாசு சோதிக்கிறான். சோதனை அதுக்கு ஜெயம் கொள்ளுகிறார். அடுத்து வரவங்க எல்லாம் நீ எந்த அதிகாரத்தினால் செய்தி? அல்லேலூயா. அவன் ஓய்வு நாள்ல எப்படி செய்யக்கூடும்? அல்லேலூயா. அவன் இவர் இந்த பாவியான ஸ்திரீக்கு என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஒவ்வொன்றா இவரை நோண்டி பார்க்கறதுக்கு தான் உலகமே இருந்துச்சு. எல்லாவற்றையும் மேற்கொண்டு அல்லேலூயா கடைசியில கண்ணத்துல ஓங்கி அடிச்சுட்டு அவன் யார் அடிச்சாங்க? இப்போ தீர்க்க தரிசன முறை அதையும் மேற்கொண்டார். சிலுவையில மேற்கொண்டு ஜெய கிறிஸ்து ஜெயமாக அவரை வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் ஜெயமா இருந்தார். அவருடைய வாழ்க்கை அவர் செஞ்ச வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் என்னோட வாழ்க்கையில் அப்படியே கிறிஸ்து நமக்கு மாடல்.
அல்லேலூயா. சொல்லும்போது ஆமென். மத்தேயுல 9:11 ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். 4:1 நினைக்கிறேன். மத்தேயுல கடைசியில் ஒரு வசனத்துல வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இப்ப பார்த்தது முதல்ல என்ன பார்த்தோம்? நீதிமானுக்கு வரும் வாசிங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரன். இவருக்கு பிரியமாயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன பார்த்து வந்தோம்? ஃபர்ஸ்ட் சங்கீதம் 34:19ல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஏன் நீதிமானுக்கு துன்பம்? அவன் நீதிமானாய் இருக்கிறதுனால. அல்லேலூயா. அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறதுனால, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால, அல்லேலூயா. அவன் ஜெப வீரனாய் இருக்கிறதுனால, அல்லேலூயா. தேவனை சார்ந்தவனாய் இருக்கிறதுனால, ஸ்தோத்திரம். அவன் தேவன் ஆண்டவரை கிறிஸ்துவ சொல்லுவார் நேசகுமாரன். தாவீது சொல்லுவார் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒருவன் கிறிஸ்து ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தால், அவருடைய நேசகுமாரனாய் இருந்தால், குமாரத்தியாய் இருந்தால், அவனுக்கு சோதனை உண்டு. அல்லேலூயா. அவனுக்கு துன்பம் உண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அதான் பார்த்துட்டு வந்தோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். அவன் நீதிமானாக இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஜெபவீரன், நேசகுமாரன். எல்லாத்துக்கும் மேலாக யாருக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேல் பங்குண்டோ எல்லாருக்கும் துன்பங்கள் அநேகம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் ஒரு பெரிய ஆப்ப வச்சாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை அப்போ சங்கீதத்தில் சொல்லும்போது ஒரு வழியாய் ஓடி வந்தாங்க, 7 வழியாய் ஓடி போனார்கள், தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர், அவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அந்த கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நீதிமானாய் இருந்தால், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தால், நம்ம சொல்லலாம், ஆமா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா போராட்டங்கள். அல்லேலூயா. ஜெபவீரனா பிரச்சனை இருக்கு. நான்லாம் ஜெபிக்கும் போது பிசாசு பெரிய ஆட்டம் பண்ணிட்டு வருவான். உடனே சோர்ந்து போய் கீழே விழுந்துருவோம். குதித்தெழுமணும், மிதித்தெழுமணும், மிதித்தெழுமணும். ஆண்டவர் பிசாசுடைய தலையை நசுக்கிறாருன்னா நம்ம மிச்சம் இருக்கு நசுக்கிறதுக்கு. அல்லேலூயா. வெறுமனே அல்ல கர்த்தர் நம்மை அழைத்தது, அவனை மிதித்து நசுக்கணும். அல்லேலூயா. கோட்டைகளை உடைக்கணும். ஸ்தோத்திரம். ஜெயம் பெறணும். தாவீது போன இடத்துல எல்லாம் ஃபைட் ஜெயம் பண்ணான். நமக்கு யுத்தம் மாமிச ரத்தங்களோட அல்ல, சத்ரு அவனுடைய சேனைகளோடும். ரீபாதுரி வஷீரமா அன்னைக்கு நம்ம ஃபைட் பண்றதுக்கு ஃபைட் பண்ணி ஜெயம் பெறணும். தோத்து போறது இல்ல, கர்த்தர் இருக்கிறார். அதுல ஒரு வசனம் எப்படி இருக்கு? நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு. 9 வாசிங்க பாப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக நம்மளை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அடுத்து கீழே, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் கேட்கிற ஒரு செவிகள் நீதிமானுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிங்க. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய முகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு முகம் இருக்கு பாருங்க. அந்த முகத்தை உடையவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு முகம் இருக்கு. அந்த முகம் எழும்பினால் தெரியும். அல்லேலூயா. அந்த முகம் எழும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிர்மூலமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முகத்தில் இருக்கிற செவிதான் நம்மளை கேட்குது.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு 18வது வசனம், சமீபமாய் இருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இப்படி ஒரு தேவனை நம்ம வச்சுக்கிட்டு ஆமென், பிரச்சனைகள் வரும்போது தோண்டு போகாதபடி நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு ஆமென், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி துன்பம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். நீதிமானா இருக்கிறோம், ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஜெப வீரனா இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜாவின் பிள்ளையாக இருக்கிறோம், நேசகுமாரனா இருக்கிறோம். அப்படி இருக்க வந்து கண்டிப்பாக போராட்டங்கள் இருக்கும். ஆனால் நம்மோட இருக்கிற அந்த பிதா இருக்கிறார் பாருங்க, இவர்கள் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தரவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்ம சோர்ந்து போறது அல்ல. ஆமென். ஆமென். கட்டளை முடிச்சு ஜெபிப்போம்ப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. ஆமென். தீமோத்தேயுல சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்ற வசனத்துக்கு எதுவாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீது நீப்பதை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனங்களை தந்தைகளை தேற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட நாங்கள் பிரிந்து செல்கிறோம். உங்களுடைய பலனை எங்களுடைய பலன் ஆண்டவரே, உங்களுடைய நீ தந்திருக்கிற அந்த சமாதானம் எங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே, உங்களுடைய கடமை எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத எங்களோடு கூட எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். பலவீனமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆமென். பிரிந்து சொல்ல முடியாத எங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசி சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறா